எக்ஸாம் என் வாழ்க்கையில பாதி நாள வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு எக்ஸாம் தான்டா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் விடு. எத்தனை எக்ஸாம் எழுதுறது? கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு வீட்டுல சாகடிக்கிறாங்க. பாயிண்ட்ல தானடா போச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த பர்சன்டேஜ், இந்த பாயிண்ட், இதுக்கெல்லாம் இந்த ரிசர்வேஷன் தான் காரணம். சதி ரிசல்ட் வந்துச்சா? எத்தனை பர்சன்டேஜ்? டேய் போல அவனே என்ன தள்ளி விட்ட? இப்போ ஏன் நீ இவ்வளவு கோவப்படுற? நீங்களே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதான் இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க. சதி எங்க இருக்கற? நல்லா பார்க்கவே முடியல. நானும் பார்க்கலடா, எங்க போனானே தெரியல. அவங்க வீட்ல வைக்கிட்ட அவங்க யாராச்சும் சொல்லுவாங்கல்ல? சொல்லுவாங்க தான், ஆனா நான் எப்படி அங்க போறது? விடு, நீ எதையும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். ரிசர்வேஷனால தான் பாஸ் பண்ணி தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லிடாத, ரொம்ப ஹர்ட் ஆகும். அதான் நான் அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நேத்தே ஒரு மாதிரி பேசலாம். சில பேர் சொன்னா புரிஞ்சுப்பாங்க, சில பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட தெரியல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சான். பாவம், அவங்க வீட்டுல எவ்வளவு செலவு பண்ணாங்க தெரியுமா? எக்ஸாம் அவன் பாஸ் பண்ணிட்டான பிரச்சனை இல்லை, அதுலயும் போயிடுச்சுன்னா அவனுக்கு நிலமை தான். இது வரைக்கும் 8 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கண்டா. இதுக்கு மேலே ஃபீஸ் கட்ட காசே இல்லை. டேய், அதுக்குன்னு படிக்காமலாம் விட்டுறாதா? நான் வேணா பசங்க சொல்லி ரெடி பண்ணிட்டுமா? ஆல்ரெடி நிறைய இடத்துல கடை வாங்கிட்டேன்டா. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி வாங்கி பழக்கவழகத்துக்கு எடுக்க வரும்ல. ஆமா, நீ எத்தனை பர்சன்டேஜ்ரா? 74. 74? டேய், உன் கூட இருந்த பண்ணி 70 தான் அடிச்சு, அது பாஸ் பண்ணிச்சுல? விஜய் பாஸ் பண்ணிட்டாளா? இருக்காதேடா. டேய், நிஜமா தான்டா. இங்கே பாரு, பசங்க அனுப்பிட்டாங்க. நீ பாஸ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, நான் சொல்லியிருந்தேன் பாருடா. இதுல என்ன விஜய் இருக்கு? உனக்கு கிடைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையா, இல்ல எனக்கு கிடைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கலையான்னு சொல்ல தெரியுது. என்ன கொடுத்து வச்ச வாழ்க்கை? எல்லாரும் பேசுற மாதிரி நீ கேவலமா பேசுற. நான் எப்படி, எங்க ஃபேமிலி எப்படி, நாங்களே எப்படி வந்தோம் தெரிஞ்சுமா பேசுற? ஏய், நான் அப்படி சொல்ல வரல, லூசு மாதிரி பேசாத. நானும் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன், சும்மா ஒண்ணும் இல்ல. நீ ஃபெயில் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும் உன்னால? நான் என்ன பேச வரேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு விஜய், அதை தாண்டி எங்களால போராட முடியாது. இந்த எக்ஸாம்ல அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம்டா. நான் ஃபெயில் ஆகி நாசமாக போனா கூட பரவாயில்லடா. அவன் இந்த எக்ஸாம் மட்டும் திரும்ப எழுதவே மாட்டேன்டா. உன்னால முடியல, இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருடா. இல்லை, எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க, நான் ஃபெயில் ஆகும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்றீங்களா? யாரா பாஸ் பண்ணா உனக்கு தெரியுமா? நானும் ஃபெயில் தான்டா. சிக்கி பேசுறேன். எங்க வீட்டுல கூட நம்படா இவெல்லாம் எப்படி படிப்பான்ட்டு. நல்லா படிக்கிற புக்கும் கட்டுற ஃபீஸும் எல்லாமே நான் வேலை பார்த்து சேர்த்து வச்ச பணத்துல தான்டா. முதல்ல நானே போராடி இருக்கும்போது உனக்கு என்னடா? இதுக்கு மேல என்னால முடியலடா. என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இழந்துட்டேன். யாருக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் போல. சக்தி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. தயவு செஞ்சு நான் ஆளை விட்டுருங்க. இதுக்கு மேல அந்த ஊர்ல என்னால நிம்மதியா இருக்க முடியாது. டேய், ஏன்டா இப்படி பேசுற? இதுல கொஞ்சம் என் நகை இருக்கு, இதை வச்சு எப்படியாவது ஃபீஸை கட்டிடுறா. நான் என்னதான் படிச்சாலும் ஃபீஸ் கட்டாலும் எனக்கு வர்றதுதான் வரும். ஏன்னா நான் இருக்கிறது அப்படி. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. டேய், நம்ம 2 பேருமே சரி, நீ வேற நான் வேற என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? நம்ம மட்டும் நினைச்சு அதை எல்லாரும் நினைக்கணும்.